إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் உண்டாவட்டுமாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இங்கு ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவுடைய குத்பாவை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றான். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இன்ஷா அல்லாஹ் வர இருக்கக்கூடிய ரமஸான் மாதம் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் வரக்கூடிய ரமஸான் மாதத்தை அடைய செய்ய வாய்ப்பளிப்பானாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கடந்த வாரத்தில் நாம் கைஃப நஸ்தக்பிலு ஷஹர ரமஸான் என்ற தலைப்பிலே பார்த்தோம். ரமஸானுடைய மாதத்தை எப்படி வரவேற்பது என்று. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே ஃபதாயிலு ஷஹரி ரமஸான், ரமஸான் மாதத்துடைய சிறப்பை பற்றி நாம் பார்ப்போம். இந்த ரமஸான் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் ரம்ஜானோட வருகையை முன்னிட்டு ரம்ஜானோட சிறப்பை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். என்ன காரணம்? எல்லாத்துக்கும் ஒரே காரணம், மறந்துதான். கடந்த வாரத்தில் நாம் என்ன பேசணும் என்பது இந்த வாரத்தில் கேட்டா நம்மளுக்கு ஞாபகம் இருப்பது. இப்ப மனிதன் மறதியாலே படைக்கப்பட்டிருக்கின்றான். மறதி என்பது இயல்பாக இருக்கிறது. அதனால ஒவ்வொரு நேரத்திலையும் நாம் அதை பற்றி சொல்வது,
நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அத்-தாரியாத் 55வது வசனத்தில் கூறுகின்றான், வதக்கிர், நபியே நீங்க மக்களுக்கு நல் உபதேசம் செய்யுங்கள். ஃபஇன்ன ذِكْرَ تَنْفَعُ الْمُؤْمِنِينَ, நிச்சயமாக நல் உபதேசம் மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அடிப்படையிலே நம் மீது கடமையாக இருக்கிறது ஒவ்வொரு ரமதானுடைய நேரத்தில் நாம் அதனுடைய சிறப்பை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை திருக்குர்ஆனில் கூறுகின்றான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிகள் படைக்கப்படுவதற்கு முன்னாடியே மாதத்தோட எண்ணிக்கை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான், 12 மாதங்கள் என்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 12 மாதங்களை படைத்து அதில கண்ணியம் வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் ஆக்கியிருக்கிறான். அது ரமஸானுடைய மாதம். ரமஸானுடைய மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமஸான் மாதத்தை பற்றி சொல்லும்போது ஷஹ்ரு ரமஸான், ரமஸானுடைய மாதம் என்று சேர்த்து சொல்லி முழு ரமஸானோட தனி சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கிறது. சரி, இந்த ரமஸான் மாதத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம், இவ்வளவு சிறப்பு எதனால கொடுக்கப்பட்டது? அப்படி இந்த ரமஸான் மாதத்தில என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, எதனால் இந்த ரமஸான் மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு என்று நாம் பார்க்கும்போது நிறைய சிறப்புகள் உண்டு. ஏன் இந்த ரமஸான் மாதத்துக்கு இவ்வளவு ஃபஸீலத், இவ்வளவு சிறப்பு என்று நாம் பார்க்கும்போது நிறைய இருக்கிறது. அதில ஒன்று தான் இறைவனால் அனுப்பப்பட்ட அனைத்து வேதங்களும் ரமஸானுடைய மாதத்தில் இறங்கின. அனைத்து வேதங்கள். வாசிலா பின் அஸ்ஹா ரலியல்லாஹு தஆலா அன் அவங்க அறிவிக்கிறாங்க, அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال உன்சிலத் சுஹூஃப் இப்ராஹிம் அவ்வலு லைலத்தின் மின் ரமஸான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்ட சுஹூஃப் அது ரமஸான் பிறை 1 அன்னைக்கு அருளப்பட்டது, அவங்க மீது இறக்கப்பட்டது. வஉன்சிலத் தௌராத், தௌராத்தோட வேதம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்தார். இது எப்ப இறக்கப்பட்டது? லிஸத்தி மஸத் மின் ரமஸான், ரமஸானுடைய பிறை 6, ரமஸானுடைய பிறை 6 அன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத் என்ற வேதத்தை கொடுத்தார். வஉன்சிலத்தில் இன்ஜீல், அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இன்ஜீல் பி 13 மஸத் மின் ரமஸான், ரமஸான் பிறை 13க்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா அவங்களுக்கு கொடுத்தார். அடுத்ததாக வஉன்சில ஜபூர், ஜபூர் என்ற வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. லி 18 خلق من ரமஸான், ரமஸான் பிறை 18க்கு அல்லாஹ் என்ன செய்றான்? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூர் என்ற வேதத்தை கொடுத்திருக்கிறார். وأنزل القرآن ل24 خلق من رمضان, ரமஸான் உடைய 24 அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா இந்த குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது என்று இந்த ஹதீஸ் சஹீஹ் அல் ஜாமிஅல 1509வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. அப்ப இந்த ஹதீஸ் மூலமாக தெரிகிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குதுப சமாவி என்று சொல்லப்படக்கூடிய இறைவனால் அனுப்பப்பட்ட வேதங்கள் ரமஸானுடைய மாதத்தில் அருளப்பட்டது. அப்ப ரமஸானுடைய மாதம் வேதங்கள் அருளப்படக்கூடிய ஒரு மாதமாக கருதப்படும். இதனால் இவ்வளவு பெரிய சிறப்பு. இன்னும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான், இந்த ரமஸானுடைய மாதத்துக்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா இந்த மாதத்தில் இறக்கி வைத்திருக்கிறார்.
சூரா அல் பக்ரா 185வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஷஹரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமதானுடைய மாதம் எத்தகைய மாதம் என்றால் அதுதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். அந்த குர்ஆனோட தன்மை பாருங்க, எப்படிப்பட்ட குர்ஆன்! சாதாரண குர்ஆன் அல்ல, ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய, வபையினாத்தின், நிறைய அத்தாட்சிகள் இருக்கக்கூடிய, மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நல்லது கெட்டது தீயது அசத்து எல்லாத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் போதிக்கக்கூடிய அல் குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா இந்த ரம்ஜான் மாதத்தில் இறக்கி வைத்திருக்கின்றான். அதனால் இதற்கு நிறைய சரி, இந்த ரம்ஜானுடைய மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரம்ஜான் மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அப்ப இதற்கு நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரியை பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரம்ஜானுடைய காலங்களில் எப்படி அவங்க வாழ்க்கை இருந்தது நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்கன்னா, ரம்ஜானுடைய காலங்களில் அதிகமான குர்ஆன் தொடர், அதிகமாக குர்ஆன் ஓதுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளை இடுகின்றான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று கூறுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம் படிப்பினை பெறணும். அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அவங்க ரம்ஜானுடைய காலங்களில் எப்படி இருந்தாங்க? வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதுன் நாஸ், மக்களில் அதிகமாக இபாதத்தில், வணக்க வழிபாட்டில் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். வஅஜ்வது மா யகூனு ஃபீ ரமதான், அதில் குறிப்பாக ரம்ஜானோட மாதம் வந்துருச்சுன்னா இன்னும் அதிகமாக ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். யுக்ஸிரு ஃபீஹி திலாவத்தல் குர்ஆன், அதிகமாக அந்த மாதத்திலே குர்ஆனோட திலாவத் செய்வாங்க, குர்ஆனை அதிகமாக ஓதுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதுன் நாஸ் வ கான அஜ்வது மா யகூனு ஃபீ ரமதான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல். ரம்ஜானோட காலங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கும் போது வ கான யல்காஹு ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமதான், ரமஜானுடைய ஒவ்வொரு இரவு நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை சந்திப்பார். ஃபைதாரிசுல் குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்திப்பிலையும் என்ன செய்வாங்க? அவங்க கிட்ட தரிசி எடுப்பாங்க. அவங்க கிட்ட குர்ஆனோட திலாவத்துகள் என்ன மனப்பாடம் பண்ணியிருந்தாங்களோ அதை ஒப்படைப்பாங்க, அவங்க கேட்பாங்க. ஒவ்வொரு ரமஜானோட இரவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க? குர்ஆனோட தொடர்புல இருப்பாங்க. இங்க ஓதி காட்டுவாங்க, அவங்க ஓதுவாங்க, அவங்க ஓதி காட்டுவாங்க, இங்க ஓதுவாங்க. குர்ஆனோட சட்ட திட்டங்கள், குர்ஆன் என்ன நிறைய விஷயங்களை பற்றி அவங்க மத்தியில ஒரு பாடம், ஒரு தர்ஸ் நடைபெறும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையாக இருந்தது. இது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் வந்துட்டாவே அல்லாஹு அக்பர், எந்த அளவுக்கு அஜ்வது பில் கைர், நன்மை செய்வதில் எந்த அளவுக்கு ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் என்றால், மின் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக ஆர்வம் உடையவர்களாக இருந்தார்கள். இதுதான் நம்மளுக்கு முன்மாதிரி, இதுதான் நம்மளுக்கு முன்மாதிரி. அப்ப நாமளும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ரம்ஜான் மாதத்தில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நாம் வீணாக்காமல் அதிகமான நேரங்களை நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே இபாதத்துகளை நாம் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா நம் அனைவருக்கும் அதுக்கு உண்டான ஒரு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். அறிஞர்கள் சலஃபு சாலிஹின் சொல்லக்கூடிய ஆரம்ப கால மக்களோட நிலை எப்படி இருந்துச்சுன்னா, கான ஸலஃப் யத்லூனல் குர்ஆன் ஃபீ ஷஹ்ரி ரமஸான் ஃபீ ஸலாத்தி குல்ல 6 லயால். அறிஞருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, 6 இரவுல ஒரு முழு குர்ஆன் ஓதுவாங்க. எத்தனை இரவுல? 6 இரவு, 6 நைட் ஒரு முழு குர்ஆனை ஓதி கொடுப்பாங்க. வகான கத்தாதா ரலியல்லாஹு தஆலா, கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்வாங்கன்னா, யக்திமுல் குர்ஆன் குல்லி 7 லயால், ஒவ்வொரு 7 இரவுல முழு குர்ஆனை முடிப்பாங்க.
நீங்க என்ன குரான்ல பார்த்துருப்பீங்க. குரானுடைய லாஸ்ட் பேஜுக்கு கீழே நம்பர் 1 அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு நம்பர் 2 இருக்கும். பக்கத்துல மன்சில் அப்படி எழுதியிருக்கும். அப்ப குரான்ல பாத்தீங்கன்னா 7 மன்சில் இருக்கும். எத்தனை மன்சில்? 7 மன்சில். இப்ப இந்த 7 மன்சில் எதனால வந்துச்சு? யாராவது நோட் பண்ணுமா எதற்காக இந்த இடத்துல மன்சில் போட்டிருக்கிறாங்க? இப்ப இந்த 7 மன்சில் அப்படின்னா சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா 7 நாள்ல அந்த குரானை முடிப்பாங்க. 7 இரவுல அந்த ஒரு குரானை என்ன செய்வாங்க? முடிப்பாங்க. 7 இரவுல முழு குரானை முடிச்சிடும். அதனால தான் அந்த மன்சிலோட கணக்கு வந்தது. அப்ப கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன் யஹ்திமுல் குர்ஆன் குல்லி 7 லயாலின், ஒவ்வொரு 7 இரவுல என்ன செய்வாங்கன்னா, இது சாதாரண நாட்களில் ஒவ்வொரு 7 நாள்ல என்ன செய்வாங்க? முழு குர்ஆன் ஓதி முடிச்சிருவாங்க. ஃபஇதா ஜாஅ ரமலான், ரமலானுடைய மாதம் வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழி என்ன? அவங்க முன்மாதிரி இபாதத்துல ஆர்வம் காட்டுவாங்க. அப்ப கத்தாதா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்கன்னா, ஹதம ஃபீ குல்லி 3 லயாலின் மர்ரா, 3 இரவுல ஒரு குர்ஆன் முடிச்சு, 3 இரவுல ஒரு குர்ஆனை முடிச்சிருவாங்க. ஃபஇதா ஜாஅல் அஷர், ரமலானோட கடைசி 10 வந்துச்சுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேட்டியை இறுக்கி கட்டிடுவாங்க. இபாதத்துல அவ்வளவு ஆர்வம் காட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10ல இன்னும் அதிகமா இபாதத் செய்வாங்க. இப்ப இந்த கத்தாதா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்களா, ஃபஇதா ஜாஅல் அஷர், ரமலானோட கடைசி 10 வந்த உடனே ஹதம அல் குர்ஆன் ஃபீ குல்லி லைல, ஒவ்வொரு இரவுல முழு குர்ஆன் ஓதி முடிச்சு. சில பேர் கேட்க, எப்படி ஹஜ்ரத் அது நம்ம தாராளமா முடியும், பெரிய விஷயமே கிடையாது. மக்ரிப் தொழுது ஆரம்பிச்சா இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ருக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்? தாராளமா ஒரு குர்ஆன் ஓதி முடியும். சர்வ சாதாரணமாக நிறுத்தி தஜ்வீதுடன் அழகா ரொம்ப ஸ்பீடு இல்லாம நிதானமா ஓதுனாவே ஒரு ஜூஸ் ஓதுறதுக்கு 20 நிமிஷம் வரும். 20 நிமிஷம் அவனுக்கு மனப்பாடம் இருந்துச்சு. மனப்பாடமா இருக்கக்கூடிய அந்த நபருக்கு ஒரு ஜூஸ் ஓதுவதற்கு 20 நிமிஷம் போகும். அப்போ 3 ஜூஸ் ஓதுறதுக்கு 1 மணி நேரத்துல தாராளமா 3 ஜூஸ் ஓதிடலாம். 10 மணி நேரத்துல முழு குர்ஆன் ஓதி முடிச்சு. அப்போ ஒவ்வொரு இரவுல என்ன செய்வாங்க? மக்ரிப்ல இந்த ஃபஜ்ர் வரைக்கும் தாராளமாக முழு குர்ஆனை ஓதி முடிக்கும். அப்ப சஹாபாக்கள் அப்படி இருந்திருக்கிறார். குர்ஆனுடைய ஆர்வம், குர்ஆனுடைய தொடர்பு. நாமளும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமஸான்ல ஒரு டார்கெட் வைக்கணும். இந்த ரமஸான்ல நான் இத்தனை ஜூஸ்ல இத்தனை குர்ஆன் ஓதலாம். நிறைய பேர் வீட்டுல போன வருஷம் தொட்ட குர்ஆன் இந்த வருஷத்தை ஜூஸ் குறைக்கும். இப்பதான் நம்மளுக்கு அந்த ஆர்வமா வரும். சரி, வரக்கூடிய ஆர்வத்தை நம்ம பயன்படுத்தி வர இருக்கக்கூடிய இந்த ரம்ஜான்ல நம்மளுடைய நேரங்கள் அதிகமாக குர்ஆன் ஓதுவதிலே நாம செலவு செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு 10 நன்மை கொடுக்கும். மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அது மட்டும் அல்லாம அல்லாஹ் நாடினால் அந்த 10 700 மடங்காக மாறுகிறது. ரம்ஜானோட மாதத்துல கணக்கே கிடையாது. வான அஜஸிபி என்றான், அதற்கு நானே கூலி கொடுப்பேன். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றான். வரக்கூடிய இந்த ரம்ஜான் அடைய செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா நம் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் இந்த ரம்ஜான் மாதத்தை அடைந்து அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய ஒரு சாலிஹான மனிதர்களாக நம்மளை ஆக்க வேண்டும். இது ரம்ஜானோடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த மாதத்திலே அல் குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, இந்த மாதம் சிறப்பாகுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், இந்த மாதத்திலே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி. நோன்பு சாதாரண இபாதத், நோன்பு சாதாரண இபாதத் இல்லை. மனிதனுக்கும் ரப்புக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரே இபாதத் நோன்பு. வேற யாருக்குமே தெரியாது. ஒரு மனிதன் தொழுவரான மக்களுக்கு தெரியும், ஹஜ் செஞ்சா தெரியும், ஜகாத் கொடுத்தா தெரியும், சதகா கொடுத்தா தெரியும். ஆனால் ஒரு மனிதன் அவன் நோன்பு வைத்திருக்கிறான் என்பது அவனுக்கும் ரப்புக்கும் மட்டுமே தெரியும். அந்த அளவுக்கு தொடர்பு உள்ளது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அந்த நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்ப கடமையாக்கின்றான்? ரம்ஜானுடைய மாதம்.
நோன்பை பற்றி அல்லாஹ் கூறும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. எப்படி முன் சென்ற உம்மத்தின் மீது கூட்டத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்கு நோம்போட நோக்கத்தை அல்லாஹ் கூறுகின்றான், இறையச்சம். அப்ப நோம்பு நம்மளுக்கு இறையச்சத்தை வளர்க்கிறது. அப்படிப்பட்ட இந்த நோம்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மாதத்துல கடமையாக்கியிருக்கின்றான்? ரம்ஜானுடைய மாதம். நோம்புக்கு நிகராக ஒரு அமலே கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு இபாதத் எது அப்படின்னா நோம்பா இருக்கிறது. அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேக்குறாங்க, குல்து யா ரசூலல்லாஹ் முர்னி பிஅமலின், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஏதாவது ஒரு அமல் சொல்லுங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்றாங்க, அலைக பிஸ்ஸௌம், அலைக பிஸ்ஸௌம். அபு கதாதாவே, நீங்க நோன்பை கடைபிடிங்க. ஃபஇன்னஹு லா இத்ல, அதற்கு நிகராக அதற்கு ஈக்குவலாக எந்த ஒரு இபாதத்தை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அபு கதாதாக்கு திருப்தி ஆகல. மீண்டும் கேட்கிறாங்க, குல்து யா ரசூலல்லாஹ் முர்னி பிஅமலின், ஒரு அமல் நீங்க சொல்லுங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறையாக கூறுகிறார்கள், அலைக பிஸ்ஸௌம் வ அபு கதாதாவே, நீங்க நோன்பை கடைபிடிங்க. ஃபஇன்னஹு லா மிஸ்ல ல, அதற்கு நிகராக எதுவும் கிடையாது. அபு கதாதா விடல. குல்து, நான் கூறினேன், யா ரசூலல்லாஹ் முர்னி பிஅமலின், ஏதாவது ஒரு அமல் எனக்கு கற்றுக் கொடுங்க, ஏதாவது ஒரு அமல் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு மூன்றாவது முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு கதாதாவை பார்த்து சொல்றாங்க, யா அபு கதாதா அலைக பிஸ்ஸௌம், நீங்க நோன்பை கடைபிடிங்க. ஃபஇன்னஹு லா மிஸ்ல ல, அதற்கு நிகரான ஒரு இபாதத்தை கிடையாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இபாதத் எது? நோன்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோம்போட சிறப்பை பற்றி சொல்லும்போது அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறுகிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم ما من عبد يصوم يوما في سبيل الله, யார் ஒரு அடியான் ஒரு நோன்பு அல்லாஹ்க்காக வைக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய பாதையில வைக்கின்றானோ, இல்லா பஅதல்லாஹு பிதாலிகல் யௌம், அன்றைய தினம் அவனுடைய முகத்தை வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, 70 ஆண்டு தூர அளவுக்கு அவனுடைய முகத்தை நரகத்தை விட்டு தூரமா. ஹரீப் அப்படின்னா மசீரத்து 70 சன். ஒரு மனிதன் 70 ஆண்டு நடந்தா எவ்வளவு தூரம் நடக்கும்? 70 ஆண்டு தொடர்ந்து நடக்கிறாரு, அப்ப எவ்வளவு தூரம் நடக்கும்? அந்த அளவுக்கு தூரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோம்பாளியோட முகத்தை நரகத்தை விட்டு தூரமாக ஆக்கினார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இபாதத் இந்த நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரம்ஜான் மாதத்தில் கடமையாக்கியிருக்கிறார். வஹாதா ஸியாம் யௌமன் வாஹிதா, இது ஒரு நாளோடைய நோம்போட நன்மை இருக்கிறது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஃபமா தன்னக்கும் பி ஸியாம் ஷஹரின் காமிலின் வ ஹுவ ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதத்தில் முழு மாதம் ஒரு மனிதன் நோன்பு வச்சா அவனோட நிலை எப்படி? ஒரு நோன்புக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னா அது ரமஜான் மாதத்துல கிடையாது. சாதாரண மாதத்துல சாதாரண நாட்கள் வைக்கக்கூடிய ஒரு நோன்பு 70 ஆண்டு தூரத்துக்கு அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனோட முகத்தை நரகத்தை விட்டு தூரமாக ஆக்கி விடுகிறார் என்றால் ரமஜானோட மாதத்திலே முழு மாதம் அவன் நோன்பு வைக்கிறான்னு அவனோட நிலையை நினைச்சுப்பான். இதற்குத்தான் அல்லாஹ் கூறுகிறார், அஸ்ஸௌமு லீ வ அனா ஜஸீபி, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு ஒரு கேடயமா அப்படிங்கிறார். அது போர்க்களத்துல எப்படி ஒரு கேடயம் நம்மள எதிரி விட்டு காப்பாற்றுகிறதோ அதே மாதிரி நோன்பு பாவத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஃபைதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபஸ் வலா யஸ்கர், உங்களில் யாராவது நோன்பு வச்சிருந்தா வீணான பேச்சு பேசாதீங்க, சண்டை போடாதீங்க, அசிங்கமாக திட்டாதீங்க. அப்படி யாராவது உங்களிடத்துல திட்டினாலோ இல்ல உங்களிடத்துல சண்டை போட்டாலும்
அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, நான் நோபாளி என்று சொல்லி அந்த அந்த இடத்தை விட்டு விலகி போங்க. வீண் பேச்சு நம்ம பேசணும். இந்த நோம்போட சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ குதுஸ், வல்லதி நஃப்ஸு முஹம்மத் பியதி, முஹம்மதோட உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அவன் மீது சத்தியமாக அல்லாஹ் கூறுகின்றான், லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹ் மின் ரீஹில் மிஸ்க். நோபாளியோடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம் அல்லாஹ் இடத்திலே முஷ்கை விட, கஸ்தூரியை விட அதிகமான நறுமணமுடையதாக இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மாதத்துல கடமையாக்கி இருக்கின்றான்? ரம்ஜானுடைய மாதத்தில் அல்லாஹ் கடமையாக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். உங்களில் யார் ரமலானுடைய மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். இந்த நோன்பு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த, சாதாரண சிறப்பு இல்லை, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சாதாரண மாதத்தில் வைக்கக்கூடிய ஒரு நோன்பு, இந்த இபாதத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா எந்த மாதத்திலே கடமையாக்கி இருக்கின்றான்? ரம்ஜானுடைய மாதத்திலே. ஆகையால் இந்த ரம்ஜானுடைய மாதத்தோட சிறப்பு நிறைய சிறப்புகள். ஒன்னு குர்ஆன் அருளப்பட்ட மாதம், இரண்டாவது இபாதத்துகளில் உன்னதமான உயர்ந்தமான ஒரு இபாதத் நோன்பு இந்த மாதத்திலே கடமையாக்கப்பட்டுள்ளது. சாதாரண மாதத்திலே நாம் நோன்பு வச்சா இவ்வளவு நன்மைகள் இருக்கும் போது நினைச்சு பாருங்க, ரம்ஜானுடைய மாதத்திலே நான் நோன்பு வச்சேன்னா எவ்வளவு கூலி கொடுக்கணும், எந்த அளவுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கும். ஒரு ஹதீஸ்ல இருக்குது, புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், عن ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. யார் ரம்ஜானுடைய மாதத்திலே நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறானோ அவருடைய கடந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டது. இதுதான் ரம்ஜான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோம்போடைய சிறப்பு. மன் ஸாம ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. யார் ரம்ஜானுடைய மாதத்திலே நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறானோ அவனுடைய கடந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நோன்பு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா இந்த ரம்ஜான் மாதத்திலே கடமையாக்கினார். சரி, இந்த ரம்ஜான் மாதத்தை நாம் அடைந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ரம்ஜான் மாதத்தை அடையவும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த மாதத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக இபாதத் செய்யணும், அதிகமாக குர்ஆன் ஓதணும் என்பதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கு மேல மிக மிக முக்கியமானது, இந்த மாதத்திலே நாம் அதிகமாக தௌபா செய்யணும், அதிகமாக பாவமன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பாக மற்ற நாட்களை நாம் தஹஜ்ஜுதோட அந்த நேரத்துல தூங்கிட்டு இருப்போம். ஆனா நோம்போட காலங்களில் எப்படியாவது சஹருக்காக நம்ம எந்திரிப்போம். அந்த சஹரோட நேரத்தில் மிக முக்கியமான ஒரு நேரம், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா வானத்தில் இறங்கி வரக்கூடிய அந்த நேரம். முதல் வானத்தில் வருகின்றான். யாராவது என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க இருக்கலாங்களா? நான் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில், குறிப்பாக நாம் தஹஜ்ஜுதோட அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் செய்த அனைத்து பாவத்திற்காக நம்ம பரிகாரம் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். ஒரு மனிதன் ரம்ஜானோட மாதத்தை அடைந்து அவன் பாவ மன்னிப்பு கேட்கவில்லையோ, தன்னுடைய பாவத்தை அவன் போக்கவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வா செஞ்சுக்கிறாங்க, சாபம். அதிலிருந்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, قال அதானி ஜிப்ரீல் வந்தாங்க. فقال يا محمد, ஜிப்ரீல் கூறுகிறார், ஓ முஹம்மதே, மன் அதரக ஷஹர ரமதான் ஃபமாத வலம் யுக்ஃபர் லஹு. யார் ரம்ஜானோட மாதத்தை அடைந்து அவன் இறந்து போறாரு,
அவர் பாவம் மன்னிப்பு கேட்கவில்லையோ, அதனால என்ன செஞ்சிட்டார், நரகத்துக்கு போயிட்டாரு. அப்படி என்றால் அவன் நாசமாகட்டும், அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மா விட்ட தூரமாகட்டும், அல்லாஹ்வுடைய அருளை விட்ட தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்வா செய்றாங்க. இன்னும் சொல்றாங்க, நபியே நீங்க ஆமீன் என்று சொல்லுங்க. யார் ரமஸானோட மாதத்தை அடைந்து அவன் பாவம் கேட்கவில்லையோ, தன்னுடைய பாவத்தை தௌபா மூலமா போகவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏ முஹம்மதே நீங்க ஆமீன் என்று சொல்லுங்க, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுங்க என்று சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகுல்து ஆமீன், நான் ஆமீன் என்று கூறினேன். இங்க பாருங்க, சய்யிதுல் மலாயிகா, எல்லா மலக்குமார்களுடைய தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எல்லா நபிமார்களுடைய தலைவர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்வா செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆகட்டும் என்று சொல்றாங்க. இந்த நிலை நம்மளுக்கு வரக்கூடாது. அதை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். ஆகையால் வரக்கூடிய இந்த ரம்ஜான் மாதத்திலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அதிகமாக தௌபா செய்து அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துடையவர்களாக ஆக்க வேண்டும் என்பது நம்ம அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் வரக்கூடிய ரமஸானை அடைய வாய்ப்பளிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். فلله الحمد رب السماوات رب الأرض رب العالمين، وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم: الصوم لي وأنا أجزي به، أو كما قال عليه الصلاة والسلام. إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وعز وجل وأعظم وأكبر.